ஆக்சுவலி நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? இப்போ அந்த குழந்தைய பத்தி மட்டும்தான் நம்ம யோசிப்போம். ஆனா ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி அவங்க அம்மாக்கும் இந்த பசங்களுக்கும் தான். என்னன்னா இவள்னாலேயே அம்மாவுக்கும் இவளுக்குமே பயங்கரமா பிரச்சனை. அவ பண்றது அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவான். வீடை க்ளீன் பண்ணி போட்டா தண்ணி எடுத்து கீழே ஊத்துறது, எண்ணெய் எடுத்து கீழே கொட்டுறது, நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் அவளுக்கு தெரியாம அவ பண்றது. அவங்க வேலையை போயிட்டு வரும்போது எல்லாம் தூக்கி ஒரு 2-3 வாட்டியெல்லாம் கீழே விழுந்து பல்லெல்லாம் உடஞ்சிச்சு. எண்ணெயை தூக்கி தலைவலி அப்படியே ஊத்திட்டு அப்படியே நடப்பா. அதெல்லாம் கீழே கொட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய அட்டகாசம் பண்ணுவான். அவள் அம்மாவுக்கு கோவம் வரும்போது அவள் அடிப்பா. எங்கள் அம்மா அவளை அடிப்பா. அந்த நேரத்தில் இவளுக்கு கோவம் வந்து அவங்க அம்மா பொண்ணுக்குள்ள இதனாலவே பெரிய பிரச்சனைகள் தினம் நடந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லாம தான். எப்படி நீங்க உங்களை விட்டுட்டு இருப்பீங்க? இருக்க முடியாதுதான் மேடம். என்ன பண்ணுவீங்க? நீங்க விட்டாலும் நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க, திருப்பி கூட்டிட்டு போயிடுவீங்க. நம்ம வீட்டுல அட்டகாசம் பண்றதுதான் அங்கேயும் பண்ணுவா. யாரும் பார்த்துக்கிட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஆமா, அங்கேயும் விட்டாலுமே எங்களே அடிப்பா கடிப்பா. அங்க அவளுக்கு பொண்ணு குழந்தை இதை விட குழந்தையா இருக்கும்போது 2 வாட்டி பெட்ல கீழே போட்டுட்டா. நல்ல வாட்டி இப்ப கொண்டு அந்த குழந்தைய நல்லா இங்க விட்டாலும் கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கு. விட்டா கஷ்டம்தான். ஒன்னில அவியல பார்க்காம இருக்க மாட்டா. உங்களுக்கு எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கறத விட நான் ஒரு விஷயம் உங்களுக்காக ரிக்வெஸ்ட் பண்றேன். ஏன்னா நான் இப்போ 2 ஹோம் இருக்குங்க. நான் மண்டையாட்டுற உனக்கு தெரிஞ்சதா எல்லாம் நான் சொல்லுறது. என்ன பேரு அவங்களுக்கு? ரபினா. நான் சொல்றது உனக்கு புரியுதுங்களா? ஹாஸ்டல்ல விட்டனால நம்ம எங்கேயாவது கூட்டிட்டு வந்தோம்னா அவளுக்கு பயம் தான். நான் எங்கேயாவது விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு உள்ள ஒரு பயம். அவளுக்கு ஹாஸ்டல்ல கண்டாலே தெரியும் கொண்டு விட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுலயே அட்டகாசம் பண்ணிடுவாங்க. தெரியாது. அது கோவம் வந்து அவ அந்த மாதிரி தான் அடிப்பா. நம்ம ஆக்சுவலி இவங்களுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்ல சேர்த்துறது சொல்யூஷன் மாதிரி தெரியல. ஒரு தாயாலேயே இவ்வளோ பார்த்துக்கிட்டு கூட அவங்களால 100% அட்டென்ஷன் கொடுக்க முடியல. ஹாஸ்டலில் போயிருந்தா டெஃபினட்டாக கொடுப்பாங்க, பார்த்துப்பாங்க. பட் நீங்கள் பார்க்குறது அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் நீங்களும் இருப்பீங்களான்னு தெரியல விட்டுட்டு. அதை விட நான் ஆடியன்ஸ்ட்டு ஒரு விஷயம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவை. அவங்க வீட்டில் இருந்து அந்த குழந்தைய பார்க்க முடிஞ்சா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அவங்க வீட்டில் உட்காந்துருக்கணுன்னா அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கான மருத்துவ செலவுக்கானதும் அவங்க சாப்பாட்டுக்கானதும் அவங்களுக்கு போய் சேரணும். நம்மளால் பண்ண முடியறது ஹெல்ப்பு. அதுக்கு ஒரு டெபாசிட்டாக போட்டாலும் சரி, இல்லை மாதம் அனுப்பி விடுறதானாலும் சரி. அது ஒன்று. அடுத்தது இன்னொன்று நான் என்ன கேட்க முடியும்னா, நீங்களும் சேர்ந்து வந்து இருக்கிற மாதிரி ஏதாவது இடம் பார்க்கலாமான்னு. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவை என்ன பண்ணுவீங்க? அம்மா இருக்க மாட்டாங்க. அவங்க நான் எவ்வளோதான் சண்டை போட்டாலும் என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க.